ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம டைம் அண்ட் ஒர்க் அதில் மாடல் 12 அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா மென் ஆர் உமன், அதாவது அண்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆர் அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கும். இப்போ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ மாடல் 10, 11 பார்த்தீங்கன்னா அண்டுங்கிற ஒரு டேட்டா இருக்கும். இதில் வந்து ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எய்தர் ஆணோ பெண்ணோ அப்படி இல்லைன்னா ஒரு பையனோ வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை எக்ஸ் நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா, சரிங்களா, சம் ஏ நம்பர் ஆஃப் மென்ஸ் மற்றும் பி நம்பர் ஆஃப் உமன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிற டேட்டா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ப்ராப்ளத்துக்குள்ள போனா உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் 4 men or 6 boys கேன் finish a piece of work in 20 days, அதாவது 4 மனிதர்கள் வந்து 20 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 6 பசங்க சேர்ந்து அதே வேலையை 20 நாள்ல முடிக்கிறாங்க. இதான் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி. அப்படின்னா ஒரு மென்னுடைய வேல்யூ எவ்வளோ? ஒர்க் பண்றது 1/80. அதே மாதிரி ஒரு பையன் செய்யக்கூடிய வேலை 1/6 × 20 வந்து 120. இதுதான் ஒரு பையன் அப்புறம் ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய வேலை. அப்படின்னா என்ன கொடுத்துருக்குறாங்க? 6 மென் பிளஸ் 11 பாய்ஸ் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க. அப்போ வேலையினால என்ன சொல்லியிருக்கேன்? ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுக்கணும்னு சொல்லியிருந்திருக்கேன். இது முடிக்க எவ்வளவு நேரம் ஆகுது? ஸோ தட்ஸ் ஆல். இப்போ எக்ஸ் டேஸ் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இவங்க எல்லாம் காம்பினேஷனா எக்ஸ் டேஸ் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. இதுதான் இங்க ஸ்டேட்மெண்ட்டா நான் கொடுத்துருக்கிறேன். அப்போ இது எனக்கு தெரியாது. இங்க மென்னோட வேலை வந்து என்னது? 1/80. அப்போ இந்த ஈக்குவேஷன் படி நான் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 6/80 பிளஸ் 11/120 which is equal to 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்டூ 240ன்னு போட்டுக்கலாம். இப்போ 3 × 80 240. அப்போ 3 18 பிளஸ் 2 × 120 240. அப்போ 22 which is equal to 1. ஸோ இப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். 22யும் 18யும் ஆட் பண்ணோம்னா 40x. இந்த 240 ஈக்குவலுக்கு இந்தாண்ட போச்சுன்னா இப்படி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை அடிச்சோம்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6 4 24. சரிங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 தான் வந்து ஆன்சர். அப்போ 6 நாட்கள்ல அவங்க அந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப எளிமையான ப்ராப்ளம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ரொம்ப எளிமையா போட்டுடலாம். ஸோ நவ் யூ see this ப்ராப்ளம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 மனிதர்கள் அப்படி இல்லைன்னா 8 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 86 நாள்ல முடிக்கிறாங்க. அதாவது அறுவடை, அதுதான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 6 மனிதர்கள் 86 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 8 பெண்கள், சரிங்களா, அதே வேலையை 86 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வேலை 1/6 × 86. அதே மாதிரி ஒரு உமனுடைய வேலை 1/8 × 86. அப்படி இருக்கக்குள்ள 14 மனிதர்கள் மற்றும் 10 பெண்கள் எக்ஸ் நாள் வேலை பார்க்கக்குள்ள, எக்ஸுங்கிறது எனக்கு தெரியாது, அதை நான் கண்டுபிடிக்கணும், வேலை பார்த்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எத்தனை நாள் வேலை பார்க்கறாங்க? அந்த கம்ப்ளீஷனுக்காக தான் அந்த ஒர்க்கை 1 அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ எக்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா 14 மென்னுடைய வேலை வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6 × 86 பிளஸ் 10/8 × 86 which is equal to 1. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டர் வந்து பெரிய நம்பராக இருக்கனால நம்ம கன்ஃபியூஷன் வரும். அதனால என்ன பண்ணுறேன்னா இந்த 86 மட்டும் ஈக்குவலுக்கு இருந்தாண்ட கொண்டு போயிடுறேன். அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும்? 14/6 பிளஸ் 10/8. 86 காமனாக வெளியெடுத்து ஈக்குவலுக்கு இருந்தாண்ட கொண்டு போயிட்டா இப்படி மாறும். சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா இது அடிச்சோம்னா 7, இது அடிச்சோம்னா 3, 2ஆல் அடிச்சோம்னா 4 5. அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் இன்டூ, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க, 4 × 3 12. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 7 28 பிளஸ் 5 × 3 15 which is equal to 86. 28யும் 15யும் ஆட் பண்ணா 43ன்னு வரும். ஸோ 43 87 அடிச்சோம்னா 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த 12 ஈக்குவலுக்கு தானே போச்சுன்னா 2 × 12 24. 24 நாட்கள்ல அந்த வேலையை அவங்க முடிப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப எளிமையா இருக்கும். ஸோ இப்போ அடுத்த மாடல் ப்ராப்ளம் போவோம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்கள் அல்லது 18 பெண்கள் ஒரு வேலையை 14 நாட்களில் செய்வர் அப்படின்னா 12 மென் வந்து ஒரு வேலையை 14 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு மென்னுடைய வேலை 1/12 × 14. அதே மாதிரி 18 உமன் வந்து அதே வேலையை 14 நாள்ல முடிக்கிறாங்கன்னா ஒரு உமனோட ஒர்க் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1/8
18 into 14 இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படிங்கக்குள்ள சரிங்களா 8 ஆண்கள் பிளஸ் 16 பெண்கள் சரிங்களா சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்யறாங்கன்னு தெரியல எக்ஸ் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றது அதாவது ஈக்குவல் டு 1. இப்போ இந்த டேட்டா வேணா சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? 8 divided by 12 into 14 plus 16 divided by 18 into 14 which is equal to 1. ஸோ 8ஆல் அடிச்சோம்னா 4ஆல் அடிச்சோம்னா 2 நாள் 8 3 12 அகைன் 2ஆல் அடிச்சோம்னா 8 2 16 9 2 18. இப்போ இந்த 14 காமனா வெளியே எடுத்து ஈக்குவலுக்கு இந்த கொண்டு போயிடலாம். அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா x into 2 by 3 plus 8 by 9 which is equal to 14. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 2 into 9 18 plus 38 24 divided by 9 3 27 which is equal to 14. ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 28 24 plus 18 which is equal to 42. அப்போ 42 divided by 27 which is equal to 14. ஸோ இது அடிச்சோம்னா 3 into 14 42 இந்த 3ஆல் அடிச்சோம்னா இங்கே 9. இப்போ x is equal to எனக்கு 9 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? ஸோ நவ் யூ see this problem. சரிங்களா? ஸோ இதை வந்து யூ கோ ஃபார் ப்ராக்டிஸ். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த சம்க்கான சொல்யூஷன் அடுத்த வீடியோல போடப்படும். சரிங்களா? தேங்க்யூ.